இன்றையோட சுனாமி இலங்கையை தாக்கி 20 வருடங்கள். 2004ஆம் ஆண்டு சுனாமி இலங்கையை தாக்கி 30,000க்கு மேற்பட்டாக்கள் உயிரிழந்ததோட மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகள் இழந்தது. ஏன் உலக நாடுகள் எல்லாம் திரண்டு வந்து பல பில்லியன் டாலர்களை இலங்கைக்கு உதவியை அனுப்பியதும் உங்களுக்கு தெரியும். ஆனா சுனாமி மீட்பு என்ற பெயரில் இலங்கையில் நடந்த ஊழலும் மோசடிகளும் உங்களுக்கு தெரியுமா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கான விசாரணை அறிக்கைப்படி $1075 மில்லியன் சுனாமி நிவாரண நிதியில $500 மில்லியன் காணாம போயிட்டு. அதுக்கு என்ன நடந்ததுன்றது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 2005 வந்த இடைக்கால அறிக்கையை தவிர சுனாமி காசுக்கு என்ன நடந்ததுன்றது தொடர்பாக எந்த ஒரு ஆடிட்டும் செய்யப்படல. 2005 விட்ட அறிக்கையிலேயே 10,000 ரூபாய் மதிப்புள்ள சேதத்துக்கு 1 லட்சம் உதவித்தொகை கொடுத்திருக்கணும். 599 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு 1500 வீடுகளுக்கு உதவி கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆதாரபூர்வமாக சிக்கின மோசடிகளே ஏராளம். இதுக்கு நடுவில் உதவி எடுத்து கொடுக்கிறதா சொல்லி இடையில புகுந்து தங்கள லாபத்துக்காக பயன்படுத்தின அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் எத்தனையோ பேர். அம்பாறையில சவுதி அரசின் உதவியோட கட்டப்பட்டு 2011 ரெடியான வீடுகள் இன்னும் கொடுக்கப்படாம பாலடைஞ்சு போய் கிடக்கு. சுனாமி தேர்ந்து எப்படி தப்புறதுன்றதுக்கு இலங்கை ரெடியாகி இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான நிலைமையிலையும் சுரண்டி பிழைக்கிற ஊழல்வாதிகள்ட்ட தப்புறதுக்கு இலங்கை எப்ப ரெடியாக போகுது?